வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஜாதகம் பார்த்தவர்கள்ல அத்தனை பேருமே கேட்ட சில கேள்விகளுக்கு ஒரே ஒரு ஃபிமிலியரான ஒரு ஆன்சர் இருந்தது. அதாவது என்னன்னா, ஒருத்தர் வந்து என்னோட குழந்தையுடைய படிப்புல நல்ல ப்ரோக்ரஸ் இருக்க மாட்டேங்குது, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கேட்டாரு. இன்னொருத்தவங்க மகளுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தவங்களும் மகளுக்கு கல்யாணம் தள்ளி போய்க்கிட்டே இருக்கு, அந்த மகளுக்கு ஜாதகம் பார்க்கணும், என்ன பிரச்சனை, தோஷம் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி நேற்று வந்த அந்த 8 பேருமே அடுத்து 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 கேட்ட கேள்வி வந்து இது தடையாகவே இருக்கு ஏன், இது தடையாகவே இருக்கு ஏன் அப்படின்னு. எப்பொழுதுமே வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டுது அப்படின்னா முதல்ல வீட்டில் யாருக்கோ, குறிப்பாக அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கோ ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ கோச்சாரத்துல நடந்துட்டு இருக்கும். ஜென்ம சனி அஷ்டம சனி என்னங்க, நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்ய விடாம பண்றது தானே ஜென்ம சனி அஷ்டம சனி. இயல்பாகவே ஒரு குழந்தை பேசல, உடனே அப்பா அம்மா என்ன ராசின்னு கேட்பேன். ஒரு வீட்டில் நாங்கள் கல்யாணம் பார்க்குறோம், தள்ளி போய்கிட்டே இருக்கு, உடனே அப்பா அம்மா என்ன ராசின்னு கேட்பேன். வீட்டில் இந்த வீடு வாங்கலான் இருக்கோம், ஒரு சுப விஷயம் பண்ணலான் இருக்கோம், தள்ளி போய்கிட்டே இருக்கு, நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க என்ன ராசிங்க அப்படின்னு கேட்பேன். கேட்ட உடனே கோச்சாரத்துல சனியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராசியை தான் உங்க ராசின்னு சொல்லுவீங்க. நேற்று வந்தவங்க பேசினவங்க அத்தனை பேரும் கும்பராசி சதய நட்சத்திரம், கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம், கடகராசி பூச நட்சத்திரம், கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் சொல்லி வச்ச மாதிரி இந்த 4 ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தானே ஒரு தனிநபர் ஜாதகத்தை நிர்ணயம் பண்றது அவங்களுடைய ராசி லக்னத்தின் 2, 7, 8ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த அமைப்புல முதல்ல பேரண்ட்ஸ் கவலையாக இருக்கக்கூடிய அமைப்பு. பேரண்ட்ஸ் நான் சொன்னேன், ஒரு 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 சம்பவத்தை பத்தி பேசணும், ஒருத்தவங்களோட அந்த திருமண வாழ்க்கை சரியில்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறப்ப பொண்ணை விட பொண்ணோட அம்மா தான் தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, கும்பராசி சதய நட்சத்திரமா இருக்கிறாங்க அம்மா. அம்மாவுக்கு குழந்தை வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, பிள்ளை வாழ்க்கை அப்படி போயிடுச்சுன்ற மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும்ல. இதனை கோச்சார சனி பகவான் தானங்க கொடுப்பாரு. உங்களுக்கு மன அழுத்தம் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. இன்னொரு விஷயமும் சொல்லுவேன், இப்ப நடக்கிற கும்பராசிக்கும் கடகராசிக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்ப நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது உங்களுடைய வயசு. இன்னொருத்தர்கிட்ட இதை நான் சொன்னேன், ஒரு ராசி பலன் நான் சொல்லும் போது ராசி பலன் எடுத்தோன்னே கும்பராசிக்காரங்க யாரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒன்றும் நல்ல விஷயத்துல இல்லை அப்படின்னு சொன்னதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம், கும்பராசிக்கார பெற்றோர்களுக்கு குழந்தைகளை பத்தியான கவலை, கும்பராசிக்கார குழந்தைங்களுக்கு படிக்க முடியல என்ற கவலை, காதல் விட்டு போறாங்களே என்ற கவலை, வேலை இடத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனையா இருக்கே என்ற கவலை. நான் சொன்னேன், கும்பராசிக்காரங்க சகல கும்பராசிக்காரங்களுக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல பலன் இல்லைன்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தையில ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையோட சம்பவங்கள் அடங்கிருச்சு சார் அப்படின்னு சொன்னேன். இந்த நுணுக்கம் கும்பராசி, நானே பார்த்தேன் கும்பராசியோட வியூஸ் வந்து 2 லட்சம் வியூஸ்க்கு மேல போயிருந்தது பாம்பே பஜார்ல. அப்ப ஏன், என்னடா இவன் மட்டும் தனியா வித்தியாசமா சொல்றானே அப்படின்ற அந்த நுணுக்கம் தானே. அந்த நுணுக்கம் என்ன, கோச்சாரத்துல இந்த 2 வருஷம் மட்டும் சாதகம் இல்லாம இருக்க போறீங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க, அவ்வளவுதானே. இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தீங்க, இப்பதானுங்க ஒரு 3 வருஷம் அப்படியே டல் ஆயிட்டீங்க. இந்த இடத்துல என்னத்தை கத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, காசுக்காக யார் இவ்வளவு நாள் உங்களை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் காதல் ஃப்ரெண்டு அத்தனையும் பார்த்துட்டீங்க. வீட்டில் இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சீங்க, அத்தனையும் நடந்தே முடிஞ்சிருச்சு. இதை விட ஒரு சோகம் வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இதை தாண்டி வரும்போது தானங்க நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் கத்துக்கிட்டா தான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். எப்போதுமே ஜென்ம அஷ்டம சனியை கடக்கும் பொழுது வாழ்க்கை செட்டில் ஆகும். உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி செட்டில் ஆகும்னா உடனே அமெரிக்க பிரசிடென்ட் ஆயிடுவீங்களா? இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கான ஒரு நிலையான வேலை, உங்களுக்கான ஒரு நிலையான வாழ்க்கை, உங்களுக்கான சில அமைப்பு. இந்த இடத்துல யாரையுமே நீங்க நம்ப மாட்டீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்ற மாதிரியான சில நிலைத்தன்மை வரக்கூடிய அமைப்பு இந்த கோச்சார ஜென்ம சனி அஷ்டம சனியில மனதளவுல கடுமையான அடி வாங்கின பிறகு ஒருத்தருக்கு வருது. ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய மகரம், மிதுனம், தனுசு ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க. இப்ப அவங்க தான் கெத்தா வெளியில சுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா தனுசு ராசியும் மிதுன ராசியும் பாருங்க, கொஞ்சம் கோளரை தூக்கி விட்டுக்கிட்டே என்னடாப்ப அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கா வெளியில நடமாடுறாங்க. ஏன், ப்ரீவியஸ்ல வாங்கின அடி அப்படிங்க. அடி கொஞ்ச நெஞ்ச அடியா வாங்கினாங்க. நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து என்கிட்ட ரெகுலரா வர்ற ஒரு கேள்வி, ஏன் நான் மிதுன ராசிக்கு நல்ல பலனே சொல்ல மாட்டேங்க, ஏன் நான் மகர ராசிக்கு நல்ல பலனே சொல்ல மாட்டேங்க. இப்ப நல்ல பலன் சொல்றேன்ல. இதே மாதிரி இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு கடகராசிக்காரங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்க போது, சூப்பரான அமோகமான மாதம் வருடம் அப்படின்னு சொல்ல போறோம். கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆக போது, திருமணம் நடக்க போது, குழந்தை அமைய போது, வீடு வாகன அமைப்பு தொழில்னு உங்களை தூக்கி தலையில கொண்டாட போறாங்கன்ற நல்ல பலனை நிச்சயமா இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல சொல்லுவேன். அந்த நேரத்துல கோச்சாரத்துல
சிம்ம ராசிக்காரங்க கவனமா இருங்க, தொழிலில் இறங்காதீங்க. கன்னிராசிக்காரங்க திருமணம் மாதிரியான விஷயத்துக்குள்ள கவனமாக இருங்க. மீனராசி மேஷராசிக்காரங்க 7 சனிக்குள்ள வந்துட்டீங்க, கொஞ்சம் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பலனை அங்கே தூக்கி போட்டு சொல்வேன், இவ்வளவுதானுங்க. அப்ப கோச்சார நிலையில வரக்கூடிய மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ப்ராக்டிக்கலா பண்ணீங்க. ரொம்ப தெய்வீகம்லாம் இல்லை. கோச்சாரம்ன்றது உங்களுடைய விஞ்ஞானம், ஆன்மீகம்ன்றது வேற, விஞ்ஞானம்ன்றது வேற. அப்ப விஞ்ஞானத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது என்ன ஒரு விஷயம், இதுலதான் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, கோச்சாரம்லாம் இல்லைங்க ஜோசியத்துக்குன்னு. இங்க பாருங்க, கும்பராசியும் கடகராசிக்காரங்களுக்கும் உயிரா உடம்பு மட்டும்தான் இருக்கு, உயிர் கூட பாதி வெளியே போயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இதுதாங்க கோச்சார சனி பகவானின் ஒரு வலிமை. சரிங்களா? அப்ப 2.5 வருஷம் தான் கஷ்டப்பட போறீங்க. அதுலயும் கும்பராசியும் கடகராசியும் 1.5 வருஷத்தை தாண்டிட்டீங்க, இன்னும் ஒரே வருஷம் இருக்கு. அப்படி அசால்ட்டா தூக்கி போட்டு வெளியே வந்துருவீங்க, தோலை தட்டி போட்டு இன்னும் இழக்கிறதுக்கு என்னக்கு, அதான் எல்லாம் இழந்தாச்சே. தாண்டி வரக்கூடிய அப்படி ஒரு புத்துணர்ச்சியா வெளியில வரக்கூடிய ஒரு 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 முயற்சியை பண்ணிக்கிட்டு அக்டோபருக்கு பிறகு அப்படியே மெல்ல 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 ரிலீஸ் ஆகி நல்லா வர போறீங்க. இந்த வருஷம் தீபாவளியை விட்டு அடுத்த வருஷம் தீபாவளி உங்களுக்கு நல்லா இருக்க போது 2025. சரிங்களா? அதனால கோச்சார அமைப்புகள்ல வரும்பொழுது குழந்தைகள் ஏதாவது விஷயம் இருக்கு, குழந்தைகளோட ப்ரோக்ரஸ் சரியா இல்லை, குழந்தைகளோட ரிப்போர்ட் சரியா இல்லைன்னா, ஏன்னா குழந்தை மார்க் நல்ல மாதிரி எடுத்துட்டா அப்பா அம்மா நீங்க தானே சந்தோஷப்பட போறீங்க. இது எல்லாம் ஒரு லிங்க். அது இன்னொருத்தர் கேட்டாரு, ஒருத்தர் புத்திர தோஷம் இருக்குன்னாரு, புத்திர தோஷத்தினாலதான் இது நடக்குதான் அப்படின்னு சொன்னாருன்னு. ஒரே வார்த்தையில் சொன்னேன், நான் பார்க்காத விஷயம்லாம் சொல்ல முடியாது சார். இன்னொன்று, ஜோசியம் தெரியாதவங்க தான் புத்திர தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, குலதெய்வ சாபம், தாத்தா ஒரு பொண்ணை கெடுத்து குளத்துல தள்ளி விட்டுட்டாரு, இதெல்லாம் என்கிட்டயே சொன்னவங்க தான். அப்படிலாம் ஜோசியத்துல தெரியாதுங்க. இந்த அப்பா சம்பந்த வழிகளில் இந்த தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும் சார். சிம்மத்தை சூரியனை 9ஆம் இடத்த சனி ராகு மாதிரியான அமைப்புகள் பாதிக்கப்படும் பொழுது தான் இந்த இடத்துல இந்த தோஷம்லாம் வருது, அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல. அது இருந்துட்டாலே உங்களுக்கு அப்பா இருக்க மாட்டாரு, அப்பாவா இருக்க மாட்டாரு, அப்பா தன்னுடைய கடமையை செய்ய மாட்டாரு, அவ்வளவுதாங்க. இதுக்கு இந்த தோஷம் இருக்கு, அதுக்கு அந்த இது பண்ணிட்டீங்கன்னா சாப்பு நிவர்த்தி ஆகிரும். குப்பைகள், ஓகேங்களா? குப்பை அப்படின்னு ஒதுக்கி போட்டுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இன்னைக்கு நீங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களுடைய பூர்வீக கர்மத்தின் தொடர்பு தானே தவிர, அப்பா பண்ணாரு, தாத்தா பண்ணாரு, போன இவரு செஞ்சுட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்சுட்டாங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.